நலநீரில் விளையாடி பரமானந்தம் கொள்வோம். நலநீரில் விளையாடி பரமானந்தம் கொள்வோம். மாடுகரந்திடமில்லை மாடுகரந்திடமில்லை விருந்தாடிகள் வீட்டின தொல்லை விருந்தாடிகள் வீட்டின தொல்லை. விளையாடவும் நேரமும் இல்லை விளையாடவும் நேரமும் இல்லை. நெகுராங்கி நலிதாங்கி நெகுராங்கி நலிதாங்கி. தோழியரே போய் வருவோம் குளிர்மானதி நாடி. தோழியரே போய் வருவோம் குளிர்மானதி நாடி. தொலை தூரம் தெரியாதே பொருளாவணி பாடி. தொலை தூரம் தெரியாதே பொருளாவணி பாடி. முதல் வரிசையில் இரண்டாவது. விளையாட்டு தானே இது, நல்ல விளையாட்டு. இந்த தடவை நான் எது என்று சொல்லப் போவதில்லை, நீயே பார்த்த அடை. ஏண்டி நிக்கிறீங்க? மற்ற கூட எல்லாம் வீணா போகுது என்ன? மண்குடமானால் உடைத்து விடுவோம் என்று இந்த குடம் உணர்ந்திருக்க. நமது குருதேவரின் குமார் பகவத். தேவியார் பூங்காவில் காத்திருக்கிறார்கள். சரி, நேற்றிரவு வாழ்போரில் ஒரு புது கல்பனை தோன்றிற்று. அதை பழகி பார்க்கலாமா? தேவியார் காத்திருக்கிறார்களாமே. சொல்லி அனுப்பியும் வரவில்லை. என்னை விட அவருக்கு விளையாட்டு மந்திரி குமாரன் தான் முக்கியமாய்விட்டது. ஏதாவது சூழ்ச்சி செய்து இவர்கள் சிநேகத்தை குலைத்து விட வேண்டும். இதுதான் எனக்கு புரியுது. இன்று கடைசியாக சொல்லி பார்க்கிறேன். கேட்காவிட்டால் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். சாதாரண பெண்களுக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் கூட உனக்கு இல்லை. மதனகாமனின் வில்லும் உருண்டையும் இந்த குடத்தை கண்டால் மட்டும் ஏன் இன்று அவர்கள் குளக்கரைக்கு வரவே இல்லையோ? பாவம், மனதை கவர்ந்த மன்மதனை கண்ணால் காணும் பாக்கியம் கூட கிடைக்கவில்லை போல இருக்கிறது. என்னவோ ரகசியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எனக்கு எல்லாம் தெரியும். மதனகாமன் உனக்கு கிட்டவே மாட்டான். ஏற்கனவே விவாகமானவன். நாளை இந்த மாயேந்திரபுரிக்கு அரசனாக போகிறவன். இதோ பார், உன் காலால் இட்டதை தலையால் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறான். என்னை நீ சுலபமாக உதறிவிட முடியாது. நீயாக இன்னொல்லாமோ கல்பனை செய்து வந்து உணர்கிறாயே. உனக்கு என் மேல இருக்கிற பிரியம் எனக்கு தெரியாதா என்ன? அப்படி வா வழிக்கு. காலையில் பூங்காவில் காத்திருந்து போதும் போதும் என்றாயிருக்கு. மேல் இப்படி அலட்சியம் செய்வதில்லை என்று சொல்லுங்கள். இல்லாவிட்டால் உங்களை விடமாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன்
விடமாட்டேன் விடமாட்டேன் வெளியில நான் உமைத்தானே எங்கும் விடமாட்டேன் விடமாட்டேன் வெளியில நான் உமைத்தானே எங்கும் என்னுடனே நான் பேசுவதில்லை என்னுடனே நான் பேசுவதில்லை இந்த மடரு கணமும் என்னுடனே நான் பேசுவதில்லை இந்த மடரு கணமும் பிரிவது இல்லை என்று உறுதி கொடுங்கள் பிரிவது இல்லை என்று உறுதி கொடுங்கள் அல்லதவரை வைத்தாலும் இல்லை விடமாட்டேன் அல்லதவரை வைத்தாலும் இல்லை விடமாட்டேன் விடமாட்டேன் வெளியில நான் உமைத்தானே விடமாட்டேன். இவ்வளவு பெரிய அசடுனா ஆள் பூராவும் இன்னும் கைமா தெரிஞ்சு வந்த மகாராஜாவை விஜரிக்க கூட தெரியாது. நாளை முதல் உங்களை நான் வெளியே போக விடப்போவதே இல்லை. உங்கள் மந்திரிகுமாரர் இருந்தால் கூட இப்பொழுது சமயமில்லை என்று சொல்லுகிறது. ஒரு கணம் கூட எனக்கு தெரியும். மகாராஜா பிரபு மாதா, என் சத்தியவதி கோரின வரத்தை எல்லாம் கொடுத்து விடு. நான் என்ன வரம் கேட்டேன் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் வேண்டிக் கொண்டு விட்டீர்களே, அப்படியே பலிக்க வேண்டும். சொல்லி ஆகிவிட்டது, இனிமேல் மாற்றுவதற்கில்லை. அப்படி என்ன வரம் கேட்டாய்? வேற என்ன, என் பதியை இன்னும் ஒரு நாழிகையாவது என்னுடைய அருள் புரிய மாட்டாயா என்றுதான் கேட்டேன். அப்படியானால் பலிக்காது. இப்பொழுதே வேறு விதம் ஏதாவது கேட்டுக்கொள். சத்யவதி, நீ விவரம் தெரிந்தவள் மற்ற பெண்களைப் போல அல்ல. இளவரசர் மனம் வீர விளையாட்டிலேயே லைத்து. காமவல்லி தேவியாருக்கோ இது புரியவே இல்லை. அதனால் அவர் எப்பொழுதும் தனியாகவே இருக்க விரும்புகிறார். இந்த சமயங்களில் நான் அவருடன் கூடவே இருக்க வேண்டியது என் கடமையல்லவா? இந்த மாதிரி அவருக்கு சேவை செய்ய கிடைத்திருப்பது நமது பூர்வ ஜென்மத்தின் புண்ணிய பலன் தான். புண்ணியமோ புருஷார்த்தமோ
பக்தியுடன் வந்தவள் இப்படி நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேனே. வாருங்கள். நான் செய்த புண்ணியம் அவ்வளவுதான். மறுபடி எப்போ கிடைக்குமோ சுவாமியின் தரிசனம்? எனக்கே தெரியாதே. நீ கண் விழித்து காத்திருக்காது. தூக்கம் வந்தால் தானே. இந்நேரத்தில் எங்கே புறப்பட்டீர்கள்? இங்கே அவள் வந்து விடுகிறாள். வேறு எங்கே வேண்டுமானாலும் போவோம். ரொம்ப துடுத்துப்பட்டாப்பல இருக்கு. என்ன சொல்ற வரைக்கும் வந்துடுதா என்ன? நீ கோச்சுட்டு இருக்கதா அபிப்பிராயமோ? அப்பா எப்படி கூச்சல் போடுறாய்? அப்பா பௌதி, அவனிடம் உனக்கு என்ன விளையாட்டு? நான் இல்லப்பா, அவன் தான். துன்மார்க்க, அவ்வளவு துணிச்சலா அவனுக்கு சூரியாஸ்தமனத்திற்குள் நீ ஒரு பாம்பாக போகணும். சுவாமி, விளையாட்டு புத்தியா? இவளிடம் உனக்கு விளையாட்டா? என் முன் நிற்காதே. சக்தி, சிரித்தி சிரித்தி என்னை கெடுத்து விட்டாய். இரு, மதனகாமன் மேல் நீ கொண்டுள்ள ரகசிய காதலை வெளிப்படுத்தி உன்னையும் என்ன செய்கிறேன் பார். ஏதோ விளையாடி விட்டார், அதற்காக இவ்வளவு பெரிய சாபம் கொடுத்து விட்டீர்களே. பாவம் சுவாமி, நீங்களே கதி என்று காத்து கிடப்பவர். சாபம் கொடுத்தது தான். ஆனால் நீ பெண்கள் மேல் இச்சை கொள்ளும் பொழுதெல்லாம் பாம்பாகவே இருப்பாய். மற்ற சமயங்களில் சுயரூபத்தில் இருக்கலாம். ஓடிப்போ. சுவாமி, இதற்கு விமோச்சனமே கிடையாதா? உத்தமன் ஒருவன் கையால் உனக்கு அங்கஹீனம் ஏற்படும். அப்பொழுது விமோச்சனம். பரிந்து பேசினாயே, பார்த்தாயா? சண்டான். புறப்படுங்கள் இளவரசே. நீங்கள் இப்படி பசியோடு இருப்பது சரியல்ல. எனக்கு அரண்மனைக்கு போவதற்கே பிடிக்கவில்லை. ஏன்? நானாவது போய் ஆகாரம் கொண்டு வருகிறேன். ஆனால் உங்களை தனியாக விட்டுவிட்டு போக வேண்டுமே. நான் என்ன பச்சை குழந்தையா? இந்த நீ திரும்பி வரும் வரை அதை கையாலும் தொடுவதில்லை, சரிதானே? பெரியவரே, எனக்கு ஒன்றும் ஆபத்து வந்து விடாது. அப்படி ஏதாவது வந்தாலும் இதோ நீ திரும்பி வரும் வரை இந்த உயிரை பத்திரமாக காப்பாற்றி உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். போதுமா?
வண்ண கோகை மின்ன விரித்தாடும் மயிலே கை வண்ண கோகை மின்ன விரித்தாடும் மயிலே கீதம் சந்தம் நாதானந்தம் கீதம் சந்தம் நாதானந்தம் எட பாடும் குயிலே கீதம் சந்தம் நாதானந்தம் எட பாடும் குயிலே பூதனந்தனில் மனிதனுக்கு சுதந்திர குதூகலமேறி உங்களை போலே பூதனந்தனில் மனிதனுக்கு சுதந்திர குதூகலமேறி சுதந்திர குதூகலமேறி உங்களை போலே குதூகலமேறி உங்களை போலே கேகை வண்ண கோகை மின்ன விரித்தாடும் மயிலே சீக்கிரம் எங்கள் இருவருக்கும் ஆகாரம் தயார் செய். இளவரசர் தனியாக இருக்கிறார். பூஜைக்கும் எல்லாம் சித்தமாக்கலாம். இன்றைக்கு வனபோஜனம் போல் இருக்கிறது. மகாராஜா, பகவதியா, ஆச்சரியமா இருக்கே. என்ன ஆச்சரியம்? நீங்கள் இப்படி தனித்திருப்பவர் உங்களை விட்டு உங்கள் நடுவில் பிரித்தாலும் பிரிக்கலாம், உனக்கு பிரிக்க முடியாத உங்களை இப்படி தனியாக சந்திக்கும் சமயம் கிடைத்தது என்னுடைய பாக்கியம் தான். இது ஒரு பாக்கியமா? குருதேவரின் புதல்வி என்னை காண விரும்புவதாக யாரிடமாவது சொல்லி அனுப்பியிருந்தால் கூட நானே வந்திருக்கேனே. நானே உங்களை தேடி வர துடித்துக் கொண்டிருக்கும் போது சொல்லி அனுப்புவா. உங்களிடம் தனியாக ஒரு விஷயம் பேச வேண்டும். ஏன்? நாம் இங்க தனியாகத்தானே இருக்கிறோம், பேசலாமே. அதோ இந்த சோலைக்குள் போய் என்னுடன் ஏதோ பேச வேண்டும் என்று சொன்னீர்களே. ஆமா, வாழ்வினில் இன்றே நன்னாள் எந்தன் வாழ்வினில் இன்றே நன்னாள் எந்தன் வாழ்வினில் இன்றே நன்னாள். சோதரி உன் சொல் விளங்கவில்லை, சோதரி உன் சொல் விளங்கவில்லை. தனிமையில் உங்கள் தரிசனம் இன்பம், தனிமையில் உங்கள் தரிசனம் இன்பம். தனிமை இதற்கேன் மனைக்கே வருவேன், தனிமை இதற்கேன் மனைக்கே வருவேன். பார்த்த சமயம் நழுவ விடுவதழகோ அழகோ அழகோ, பார்த்த சமயம் நழுவ விடுவதழகோ. சொல்ல விரும்புவதை சீக்கிரம் சொல்லுங்கள். எல்லாம் என்னையே சொல்ல சொல்லுகிறாயே, இது ஒரு விளையாட்டா? பகவதி, என்ன இது? பார்த்த சமயம் நழுவ விடுவதழகோ, பார்த்த சமயம் நழுவ விடுவதழகோ. மரியாதை அல்ல குருவின் புதல்வி, மரியாதை அல்ல குருவின் புதல்வி. வெள்ளை
தர்ம விரோதம். போய்விடு. காதல் கொண்டு வந்தவனை கத்தியை காட்டி விரட்டுவதுதான் தர்மமாக்கும். அழகா இல்லையா? போகிறாயா இல்லையா? மதுவில் வந்த பெண்ணை வாழை காட்டி விரட்டுகிறாயே, கூடாது, சூரன் தான். வேண்டாம், என் ஆசையை நசுக்காதே, உயிர் நிலைக்காது. விடுகிற உயிரை என்னதில் விடாது, வேறு எங்கேயாவது போய்விடு. இதோ நதி. உன்னை மன்மத புருஷன் என்று நினைத்தேன், வெறும் மண் பொம்மைதான் என்பது இப்போதுதான் தெரிகிறது. ஆற்றையா காட்டுகிறாய்? இன்னும் அரை நாளிகையில் உன்னை என்ன செய்கிறேன் சார்? என்ன போலம்மா? யாரு பிடிச்சது? ராஜ்குமார் மதனகாமன், உங்கள் அனுஷ்டானத்திற்கு ஜலம் கொண்டு வர ஆற்றுக்கு போனேன். பின்னால் இருந்து வந்து ராஜகுமாரன் ருத்ரகுமார் எவனா இருந்தாலும் சுட்டு சாம்பலாக்கி கர்மத்தை காப்பாற்று. இவளுக்கு நியாயம் வழங்க வேண்டும். இல்லாட்டால் உன்னை லேசி விட மாட்டேன். விஷயத்தை சொல்லு. உன்னை யார் என்னமா செய்தார்? உன் மகனை ஏற்றுக்கள். தன்னந்தனியாக குளக்கரைக்கு வந்த அவரை அக்கிரமம் செய்த அந்த அதமனை ஏற்றுக்கள். யார்? மதனகாமனா அக்கிரமம் செய்தார்? ஏன் தயங்கி விட்டாய்? உன் புத்திரனாக யார் இப்படி செய்திருக்க மாட்டான் இல்லையா? அதற்காக நான் தயங்கவில்லை குருதேவரே. இப்படிப்பட்ட புலாதனும் இப்படி எனக்கு புதல்வனாக வந்து வாய்த்தான். அவன் என் புதல்வனானாலும் என்னை படைத்தவன் புதல்வனானாலும் சரி, கர்மத்தில் இருந்து அனுபவமும் விலக மாட்டேன். மந்திரி, குருதேவர் வீடு போய் சேருவதற்குள் அந்த அதமன் தலை தரையில் உருண்டு விட்டான் என்ற செய்தி அவர் கேட்ட வேண்டும். ராஜகுமாரன் என்ற தயக்கமா? அரசனின் கட்டளை இது. கடவுளை அழைப்பார். குருதேவரே, அவனுக்கு தண்டனை விதிப்பது போதுமா? நானும் ஏதாவது பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டுமா? மரணகாமன் எங்கிருந்தாலும் உடனே பிடித்த இடத்திலேயே அவன் தலை தரையில் உருட்டு. போ. என்ன தயங்குகிற? அவன் எதிர்த்தால் இதை காட்டி என் கட்டளை என்று சொல். மகாராஜாவினுடைய அல்லவா? உன்னிடம் இதை எதற்காக அனுப்பினார்? ஏன் பேச மாட்டேங்கிறீர்கள்? இதை எதற்காக அனுப்பினார்? நாங்க 3 தலைமுறையா கழுமட்டடியில வேலை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கோட இந்த தொழில என்ன விட்டுறோம். ஏன்? என்ன நடந்தது? இந்த கையால உங்களை கொல்றதா? என்ன சொல்லவா? உனக்கு என்ன பைத்தியம் எடுத்து விட்டத? பெரிய மகாராஜாவுக்கு தான் பைத்தியம் இல்ல, வெறி பிடிச்சிருச்சு. என்ன உளறுகிற? ஏய், நீ சொல்லு, என்ன நடந்தது? குருதேவரும் அவர் மகளும் தலைவிரி கோலமா ஓடி வந்து பெரிய மகாராஜா கிட்ட அநியாயம் அக்கிரமம் நீ என்னென்னமோ கூவினாங்க. நீங்க அவளை பிடிச்சு இழுத்தீங்களாம். பெரிய மகாராஜா கடவுரனை கூப்பிட்டு உத்தரவு. இதை சொல்லவா இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? உத்தரவை இங்கேயே நிறைவேற்றி விடுகிறாயா, அல்லது உன் வழக்கமான இடத்துக்கு தான் நான் வர வேண்டுமா? என்ன மகாராஜா, கசாப்கார ஆட்டை தான் வெட்டுவான், அப்படிமா வெட்டுவான். என்ன அப்படியே நினைச்சிட்டீங்க? கவலைப்படாதே, உனக்கு சிரமம் இல்லாமல் முடிக்க வழி செய்கிறேன். ஓடிப்போய் குணசீலனை அழைத்து வா, வீட்டில் இருக்கிறான்.